வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு நல்லதொரு பயணத்தை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆமாம், இப்போது சேலத்தில் இருக்காங்க, சேலம் ஜங்ஷனில் இருக்காங்க. நாம் இங்கேருந்து கொச்சின் போகிறோங்க. ட்ரெயினில் இல்லைங்க, பஸ்லேயும் இல்லை, ஃப்ளைட்டில். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:40ங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு தன்பாத் எக்ஸ்பிரஸில் தான் வந்தேங்க. 3 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 40 நிமிஷம் லேட்டாக வந்து சேர்த்துருக்குறாங்க. நமக்கு 5:15க்கு ஃப்ளைட்டுங்க, சேலம் ஏர்போர்ட்லேருந்து கொச்சினுக்கு. இந்த சேலத்துலேருந்துங்க, சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு டைரெக்டாகவே பஸ் இருக்குங்க. பஸ் நம்பர் 555. இப்போது 555 வந்தால் ஏறலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஓமலூர் போய்ட்டு ஓமலூர்லேருந்து ஏர்போர்ட் போகலாங்க. ஏன்னா நமக்கு டைமிங் இல்லை. இந்த கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து பல ஊர்களுக்கு போயிருக்கோங்க. ஒரு தடவை கூட கொச்சின் வந்து லேண்டிங் ஆனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் லேண்டிங் ஆக போகிறோம். அதை விட முக்கியமானது, கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து மெயின் சிட்டி எர்ணாகுளம் சிட்டிக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். மணி 3:45 ஆயிடுச்சுங்க. டைமிங் வேறு ஆகிட்டே இருக்குது. ஒரு 4:30 மணிக்காவது உள்ளுக்குள்ளே போகணுங்க. அப்போ தான் வந்து ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். நமக்கு டைம் வேறு ஆகிட்டு இருக்குது. ட்ரெயின் இப்படி லேட் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலங்க. இதுக்கு தான் ரொம்ப லாங்காக போகிற ட்ரெயினை நம்பவே கூடாது. நான் எர்ணாகுளம் டு பெங்களூர் போகிறது இல்லைங்களா, அந்த ட்ரெயின்லாம் வரலான்னு பார்த்தேன். இந்த ட்ரெயினில் வந்து அதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடலாமான்னு சொல்லி வந்தால் 3/4 மணி நேரம் லேட் பண்ணிட்டான். ஃப்ளைட்டில் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. நாம் கடைசியாக ஃப்ளைட்டில் போனது எர்ணாகுளத்துலேருந்து பெங்களூர் போனோங்க. அதாவது எர்ணாகுளம் கோழிக்கோடு போய் கோழிக்கோட்லேருந்து பெங்களூர் போனேங்க. ஒரே ஃப்ளைட்டு, 2 லேண்டிங் 2 டேக்கப்புங்க. இப்போ தான் நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் கிடச்சிதுங்க. சடனாக புக் பண்ணிட்டேன். ஆனால் நாம் கடைசியாக போன கொச்சி டு பெங்களூர் வீடியோ வியூஸே போகலங்க. என்னென்ன தெரில. மணி 4 மணி ஆச்சுங்க. ஒரு பஸ்ஸை கூட காணோம். ஃப்ளைட்டை பிடிச்சிருவோமா? இது ஆகாதுங்க. எந்த பஸ் வருதோ அதில் ஏறி முன்னாடி 4 ரோட்டில் இறங்கிக்கலாங்க. 4 ரோட்டில் இறங்கணும்னா சேலத்துலேருந்து தருமபுரி போகிற பஸ் வருங்க. அதில் ஏறி ஓமலூர் போய் இறங்கிக்கலாம். ஏன்னா அவங்ககிட்டே கேட்கலாம்
ஏர்போர்ட் நிறுத்திங்களான்னு ப்ரைவேட் பஸ்ஸில். அதான் ஆப்ஷன். அப்புறங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு பஸ்ஸும் வரல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் தருமபுரி பைபாஸில் போய் இறங்கினா அங்கேருந்து பஸ் வரும்னு சொல்லி வேறு ஒரு பஸ்ஸை பிடிச்சி தருமபுரி பைபாஸ் வந்து இறங்கினேங்க. இறங்க இந்த தின்னப்பட்டிக்கு பஸ் வந்துச்சிங்க, ஏறிட்டேங்க. இந்த பஸ்ஸு ஏர்போர்ட் வழியாக தான் போகும், மெயின் ரோட்டில் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து போனால் ஏர்போர்ட்டுங்க. நீங்கள் இங்கே வர்ற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணாதீங்க, நேராக பஸ் ஸ்டாண்டு போயிருங்க. அங்கேருந்து பஸ் நிறையா இருக்குதுங்க. நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. பஸ் நம்பர் 80 தான் வந்தாங்க, டிக்கெட்டு 15 ரூபா வாங்கினாங்க. இப்போ நமக்கு டைம் இல்லை, ஓடலாம் கூப்பிட்டாங்க ஏர்போர்ட்லேருந்து. செக்யூரிட்டி செக்லாம் எல்லாம் முடித்து 4:40க்கு உள்ளே வந்தேங்க. ஃப்ளைட்டும் வந்துருச்சு. ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமோ என்னமோ நினச்சேன், நல்ல வேலை வந்துட்டேன். 2 நிமிஷத்தில் உள்ளே வந்திருக்குங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே. செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல இந்த ஃப்ளைட்டை பிடிப்போம் அப்படின்னு. நான் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடி வந்துட்டு இருந்தேங்க. அப்போ ஒரு கார் வந்து நின்றுது, வாங்க ஏறுங்கன்னு சொல்லி சொன்னார். கரெக்டாக ஏர்போர்ட்டில் வந்து இறக்கி விட்டார். இறங்குனதும் நேராக உள்ளே ஓடியாந்தேன். செக்இன் முடித்தேன், டிக்கெட் வாங்கினேன், செக்யூரிட்டி செக்கை முடித்து உள்ளே வந்துட்டேங்க. எல்லாம் அந்த கார்காருக்கு நன்றி. இதெல்லாம் சேலம் ஏர்போர்ட்னால சாத்தியமாச்சு, வேறு எந்த ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சாத்தியமே கிடையாது. போர்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ எடுக்கக்கூடாதாமா, நான் ஃப்ளைட்டில் ஏறிட்டு பேசுகிறேன். வெல்கம் வாட்டர் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக இன்ஜினுக்கு நேராக உட்காந்துருக்கோங்க. சீட்டு நல்லாவே ஃப்ரீங்க. 30 கரெக்டாக 5:08க்கு மூவ் பண்ணுறாங்க. மொத்தம் 72 சீட்டுங்க. 72 சீட்டில் 40% தான் ஃபுல்லாக இருக்குங்க. நாம் போகிற ஃப்ளைட் வந்து அலைன்ஸ் ஏருங்க. அவசரத்தில் எந்த ஃப்ளைட்டில் போகிறோன்னு கூட சொல்லலை, சாரி. அதுவும் கேட்லேருந்து ஃப்ளைட்டுக்கு வர்ற வரைக்கும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எடுக்கவும் விடலை, சுற்றிட்டாங்க. கரெக்டாக 5:15க்கு மூவ் பண்ணிட்டாங்க. என்ன ஸ்பீடு! பாருங்க, ஹைவேஸ் சேலம் பெங்களூர் ஹைவேஸ். கரெக்டாக சூரியன் நமக்கு நேராக இருக்குங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க, ஒன்றுமே தெரியல. सुरक्षा बल संकेत बंद कर दिए कि हिंदू सुरक्षा की दृष्टि से उड़ान में बेल्ट बांध रखना है उचित है. कॉल बटन रेडी. இங்கே பாருங்க, காவிரி ஆறு எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. தெரியுதுங்களா? இந்த பக்கம் பாருங்க, காவிரி ஆறு எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மாறி உட்காந்துட்டாங்க. இது ஒரு பெரிய ஊருங்க, என்ன ஊருன்னு தெரியல. ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஆறும் போகுது, ஆனால் என்ன ஊருன்னு தான் தெரியல. கீழே பாருங்க, ஒரு ரன்வேலாம் இருக்குங்க, எந்த ஊர்லாம் தெரியல.
அப்படியே லெஃப்ட்டில் சாய்க்கிறாங்க. ஒரு சின்னதாக ஒரு குளம் ஒன்று இருக்குது. ஹைவேஸ் ஒன்று போகுது. ஆனால் ஃபுல் டிராஃபிக்ங்க. கீழே வண்டி லைன் கட்டி நிற்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக விண்டு மில்லாக இருக்குங்க. லைன்சியர் ஏடிஆர் 72600. ஃப்ளைட்டு மலை மேலே பறக்குதுங்க. மேகத்தை பாருங்க, அலையிலையாக வந்துட்டுருக்குங்க. அப்படியே லெஃப்டில் சாய்க்கிறாங்க. சரியான மலைங்க. பாருங்க, மலை மேலே பறந்துட்டு இருக்குது. அப்படியே ரைட்டில் சாய்க்கிறாங்க. நாம் பறக்க ஆரம்பித்து கரெக்டாக 40 நிமிஷம் ஆச்சுங்க. மணி இப்போது 5:55ங்க. பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியே ரைட்டில் யூடர்ன் போடுறாங்க. ஓ, நம்ம சைடு சூரியன் வரப்போகுது. முதலில் இந்த கொச்சின் ஏர்போர்ட்டில் லேண்டிங் ஆக போகிறோம். மேகத்தை பாருங்க. அப்படியே லெஃப்டில் யூட்டர்ன் மறுபடியும். ஸ்டேஷனுங்க நல்லா தெரியுது வரணும். அப்போ இறக்குறாங்க, கீழே இறக்குறான். டிவைடு கப்புது. நம்மளை முதலில் வரவேற்கிறது பெரியார் ரிவர். எவ்வளோ பெரிய ஆறு, தண்ணி பாருங்க எவ்வளோ போகுதுன்னு. எந்த பக்கம் லேண்டிங் ஆகிறோம்னு தெரில. ஆஹா, ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஏர்போர்ட் பில்டிங்கு நமக்கு ரைட் சைடு இருக்குங்க. சன் பவர் ஏர்போர்ட் வெற்றிகரமாக லேண்ட் ஆகிட்டாங்க. வெல்கம் டு கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஃபுல் பவர்டு பை சோலார் எனர்ஜி. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் ஃபுல்லி பவர்டு பை சோலார் எனர்ஜி. அப்பா, 8 நாள் ஆச்சு இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து. 6:02 லேண்டிங் ஆகிருக்கோங்க. முதல்ல இங்கே வந்து இறங்கியிருக்கோங்க. எவ்வளோ வாட்டி இங்கேருந்து கிளம்பியிருக்கோம், ஒரு தடவை கூட இங்கே வந்து இறங்கினதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து இறங்குறோம். என்னங்க, டெர்மினல் 1ல் ஒரு ஃப்ளைட்டை காணோம். நம்ம ஃப்ளைட் தான் உள்ளே போயிட்டு இருக்குது. இங்கே ஒரு ஃப்ளைட் நிற்குது. என்னது, Boeing 737 800. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பஸ் வந்துருச்சுங்க. அலைன்சியர் சர்வீஸ். Passengers can now deplane through rear exit. Passengers may collect the checked-in baggage from belt number 2. செக்இன் பேக்கேஜ் வச்சுருக்கிறவங்க
பெல்ட் நம்பர் 2ல் வந்து எடுத்துக்கலாங்க. வெல்கம் டு கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஒரு லேண்டிங் ஒன்று வருதுங்க, ஆனால் அதுக்குள்ளே பஸ்ஸு கிளம்பிருச்சுங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கிளம்பிருச்சுங்க. நாம தாங்க ஃபஸ்ட்டு. அரவில் செக்ஷனில் இன்றைக்கி தான் வரேங்க. பேக்கேஜிங் கிளம்பிங் எக்ஸிட் ரைட் சைடு. செக்இன் பேக்கேஜ் போடுறாங்க இல்லைங்களா, அவங்க இங்கே தான் வந்து எடுத்துக்கணுங்க. நம்மளோட ஃப்ளைட்டுக்கு வந்து பெல்ட் நம்பர் 2 இதில் தான் நம்மளோட லக்கேஜ் வருங்க. அதாவது செக்இன் பேக்கேஜ் போட்டவங்களோட லக்கேஜ் இதில் தான் வருங்க. பெல்ட் நம்பர் 2 வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். பாத்ரூம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. யாருமே இல்லைங்க, நம்ம தான் இருக்கணும். சரிங்க, இப்போ நம்ம எக்ஸிட் ஆகலாம். வெளியில் போய் சிட்டிக்குள்ளே எப்படி போகிறதுன்னு சொல்லி மெயினாக பார்க்குறோம். அதாங்க நேராக எக்ஸிட் ஆனோடனே வெளியில் வந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா, அதாவது இன்டர்நேஷ்னல் டெர்மினலை பார்த்து நடந்து வாங்க. வந்தீங்கன்னா இங்கே தாங்க பஸ் வரும். அதாவது இந்த ட்ராப்பிங் ஆட்டோலாம் வருங்க. இந்த ஆப்ஷன்லேயும் நம்ம வெளியில் போய்க்கலாம். இதாங்க இன்டர்நேஷ்னல் டெர்மினல் 3 பஸ் டைமிங் பாருங்கள். அதாவது 18:20க்கு பஸ்ஸு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த பஸ்ஸு 18:55ங்க. இந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இந்த பஸ் நேராக ஆழ்வாவில் இறக்கிவிடுவாங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழே. அங்கேருந்து நீங்கள் மெட்ரோ பிடிச்சி எங்கே வேணாலும் போய்க்கலாங்க. அதாவது ஆழ்வா மெட்ரோலேருந்து ஏர்போர்ட்டுக்கு காலையில் 6:15லேருந்து 22:45 வரைக்கும் பஸ் இருக்குங்க. மாதிரி இந்த ஏர்போர்ட்லேருந்து ஆழ்வாவுக்கு காலையில் 6:45லேருந்து 23:15 வரைக்கும் பஸ் இருக்குங்க. நம்ம பஸ் வரதுக்கு டைமிங் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து வந்துடுறாங்களா. உள்ளே போக முடியாது, வெளியில் நின்று பார்த்துட்டு வந்துடலாம். இது தாங்க இந்த பிஸ்னஸ்மேன் இருக்காங்க இல்லையா, அவங்க போகிறது வர்றது எல்லாமே இந்த டெர்மினல் 2ங்க. பிஸ்னஸ் ஜெட் டெர்மினல். மேலே போகணுங்க, லிஃப்ட்டில் ஏறி மேலே வரைக்கும் போய்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே தான் போக முடியாது, வெளியில் நின்று பார்த்துக்கலாம். சரிங்களா, என்றைக்கு நாம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போக போகிறோமோ. வெல்கம் டு இன்டர்நேஷ்னல் டெர்மினல். இதாங்க டிபார்ச்சர் கேட்டு. டிபார்ச்சர் கேட்டு 1B, டிபார்ச்சர் கேட் 2B. செமையாக இருக்குங்களா அந்த வியூ. இன்னும் பரபரப்பாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் டெர்மினல். ஃபுல்லாக அரபு கண்ட்ரிக்கு தான் ஃப்ளைட் அதிகமாக இருக்குது. பாருங்க, அடுத்த பஸ் வந்துருச்சு. சூப்பரு. 6:55க்கு பஸ் இங்கேருந்து கிளம்புதுங்க. இங்கே ஒரு ஃப்ளைட் டேக்கப் பாருங்கள். 80 ரூபாங்க டிக்கெட் பேர். இந்த ஏர்போர்ட்லேருந்து ஆலுவா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. பாய் பாய் கொச்சின் ஏர்போர்ட்.
கொச்சி ஏர்போர்ட்டில் இருந்துங்க வைட்டிலா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு மொத்தம் 28 கிலோமீட்டருங்க. இன்னும் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. நான் ஆலுவாலேருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸில் போகலான்னு நினச்சேன். இங்கேயே இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இன்னும் உள்ளே போக போக நிறைய டிராஃபிக் இருக்குமே. மெட்ரோ தானா பார்க்கலாம். வந்துட்டோங்க ஆலுவா மெட்ரோ ஸ்டேஷன். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஏர்போர்ட் போகணும்னா மெட்ரோவில் வந்து ஆலுவாவில் இறங்கிங்கன்னா இறங்கிங்க. இங்கே வந்து நின்னீங்கன்னா பஸ் வருங்க, நேராக ஏர்போர்ட் போயிடலாம். வெறும் 80 ரூபாங்க டிக்கெட் பேர். இதுதான் பஸ் நிற்கிற இடம், பார்த்துக்கோங்க. கரெக்டாக 7:20 வந்து ரீச் ஆகிருக்காங்க. இந்த ஆலுவாவில் இருந்துங்க வைட்டிலா ஹப்புக்கு 60 ரூபாங்க. கரெக்டாக வருது பாருங்க நம்ம வர வர. கரெக்டாக 7:32க்கு இங்கேருந்து எடுத்துக்கிறாங்க. வைட்டிலா கரெக்டாக 8:14க்கு வந்து இறங்கியிருக்கோங்க. இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி லெஃப்டில் வந்தீங்கன்னா வைட்டிலா ஹப்பு பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. அந்த பக்கம் போனீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க. வெல்கம் டு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வைட்டிலா எர்ணாகுளம். இதாங்க கேஎஸ்ஆர்டிசி ஹப்பு. இது போக ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. நம்ம ஹாசன் போனோம் பார்த்திங்களா எர்ணாகுளத்துலேருந்து, அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் கிளம்பிச்சிங்க. அந்த பஸ் அங்கே தான் வரும், இங்கே வராது. கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா சரிங்க. இந்த பயணம் எப்படி இருந்துச்சு? ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வைட்டிலா பஸ் ஸ்டாண்டில் மட்டும்தாங்க ப்ரைவேட் பஸ்ஸும் சரி கவர்மெண்ட் பஸ்ஸும் சரி ஒன்றா இருக்குது. சரிங்க, இத்துடன் நம்மளோட பயணத்தை முடிச்சுக்கலாம். நம்மளோட பயணம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு தெரிய வரும். இது போன்ற மற்றும் ஒரு நல்லதொரு பயணத்தில் சந்திக்கும் வரை தாங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். நன்றி, வணக்கம்.